ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்னி இங்கிலீஷ் யூடியூப் சேனல். குழந்தைங்க கூட பேசக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாமே நம்ம ஒரு சீரீஸா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டே 3ல இருக்கோம். இது ஒரு 5 டேஸ் சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் டே 1 அல்லது 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கான டே 3 வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 30 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். அந்த எல்லா சென்டென்ஸுமே கட்டாயம் நீங்க குழந்தைங்க கிட்ட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒரு நல்ல குட் மேனர்ஸ் சொல்லி தர மாதிரியான சென்டென்ஸ். குழந்தைகளுக்கு நல்ல விஷயமும் சொல்லி தரணும், இங்கிலீஷ்லயும் சொல்லி தரணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க அது என்னென்ன சென்டென்சஸ்னு பார்த்துடலாம். இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 2 வீடியோல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதோடைய ஆன்சர்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் ரொம்ப சோர்வா இருக்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? why are you tired? why are you tired அப்படின்னு கேட்டா நீ ஏன் சோர்வா இருக்க, நீ ஏன் டயர்டா இருக்க அப்படின்னு அர்த்தம். உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கணும்னா do you want something to eat? do you want something to eat அப்படின்னு கேட்கலாம். இதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே டே 2 வீடியோல இன்னும் கிளியரா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பி கைண்ட் டு அதர்ஸ். பி கைண்ட் டு அதர்ஸ். இதோடைய அர்த்தம் அடுத்தவங்க கிட்ட அன்பாயிரு அப்படின்னு சொல்றது. அடுத்தவங்க கிட்ட அன்பாயிரு. இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு சென்டென்ஸும் வரிசையா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் தான் இந்த பி கைண்ட் டு அதர்ஸ். செகண்ட் ஒன், பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். இதோடைய அர்த்தம் உன்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நீ நன்றியோட இரு அப்படின்னு சொல்றது. இந்த கிரேட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை நன்றியுடன் இருப்பது அப்படின்றத குறிக்கும். இதுக்கு பதிலா நீங்க தேங்க்ஃபுல் அப்படின்னும் சொல்லலாம். பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ், அப்படி இல்லைன்னா பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பி பேஷண்ட். பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையா இரு அப்படின்னு அர்த்தம். பொறுமையா இரு. இது ஒரு காமனான அட்வைஸ். எல்லார்கிட்டயும் சொல்லலாம். பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையா இரு. நெக்ஸ்ட் ஒன், கீப் யோர் ப்ராமிசஸ் டு அதர்ஸ். கீப் யோர் ப்ராமிசஸ் டு அதர்ஸ். இதோடைய அர்த்தம் அடுத்தவங்களுக்கு நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்து அப்படின்னு சொல்றது. அடுத்தவங்களுக்கு நாம ஒன்று சொல்லியிருந்திருப்போம், அந்த வார்த்தையை காப்பாத்து அப்படின்னு சொல்றது, அதேபடியே நட அப்படின்னு சொல்றது. ஸோ இதை தான் கீப் யோர் ப்ராமிசஸ் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவ்ளோ பெருசா இல்லைனா கூட கீப் யோர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். கீப் யோர் ப்ராமிசஸ் அப்படின்னாலே உன் வாக்க காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்டிஸ் குட் டேபிள் மேனர்ஸ். ப்ராக்டிஸ் குட் டேபிள் மேனர்ஸ். டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லணும்னா நீட்டா சாப்பிடுறது. நீட்டா சாப்பிடுறது. எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது சுத்தமா சாப்பிடுறது தான் இந்த டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் குட் டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு நீங்க உங்க பசங்க கிட்ட அட்வைஸ் பண்ணலாம். நல்ல ஒரு டேபிள் மேனர்ஸை உன் பழக்கமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், செட் கோல்ஸ் ஃபார் யோர் செல்ஃப். செட் கோல்ஸ் ஃபார் யோர் செல்ஃப். இதோடைய அர்த்தம் உனக்குன்னு ஒரு இலக்க உருவாக்கு அப்படின்னு சொல்றது. உனக்குன்னு ஒரு இலக்குகள் உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இலக்குகள், கோல்ஸ் இருந்தா தான் உன்னால சீக்கிரமா அதை நோக்கி போக முடியும். செட் கோல்ஸ் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், யூஸ் யோர் டைம் வைஸ்லி. யூஸ் யோர் டைம் வைஸ்லி. உன்னுடைய நேரத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்து. யூஸ் யோர் டைம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய நேரத்தை பயன்படுத்துன்னு அர்த்தம். இந்த வைஸ்லி அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கறனால புத்திசாலித்தனமாக அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டோம். யூஸ் யோர் டைம் வைஸ்லி. உன்னுடைய நேரத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லுக் ஃபார் த குட் இன் அதர்ஸ். லுக் ஃபார் த குட் இன் அதர்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்த பாரு அப்படின்னு சொல்றோம். அடுத்தவங்க கிட்ட இருக்க கெட்ட விஷயத்த பார்க்காத, நல்லதை பாரு அப்படின்னு சொல்லி தரது தான் இந்த லுக் ஃபார் தி குட் இன் அதர்ஸ். குட் இன் அதர்ஸ். குட் பக்கத்துல நீங்க குட் திங்ஸ், குட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. லுக் ஃபார் த குட் இன் அதர்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். நெக்ஸ்ட் ஒன், பி தேங்க்ஃபுல் ஃபார் த லிட்டில் திங்ஸ். பி தேங்க்ஃபுல் ஃபார் த லிட்டில் திங்ஸ். இது கண்டிப்பா நம்ம சொல்லி தர வேண்டிய ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றியோட இருக்கணும்.
லிட்டில் திங்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு கூட தேங்க்ஃபுல்லா இருக்கணும், நன்றியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரெஸ்பெக்ட் யோர்செல்ஃப் அண்ட் அதர்ஸ். ரெஸ்பெக்ட் யோர்செல்ஃப் அண்ட் அதர்ஸ். மற்றவர்களையும் உன்னையும் மதி அப்படின்னு சொல்றது. எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறத தான் பேசிக்கா சொல்ல வரோம். மற்றவர்களையும் சரி, உன்னையும் சரி மதிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பெக்ட் யோர்செல்ஃப் அண்ட் அதர்ஸ். இது பேசிக்கா நம்ம ரெஸ்பெக்ட் அதர்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ் அப்படின்னா உன்னுடைய மூத்தவங்கள மதிச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. இங்க ரெஸ்பெக்ட் யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளே நாம மதிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லி தரோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சே ப்ளீஸ் அண்ட் தேங்க் யூ. சே ப்ளீஸ் அண்ட் தேங்க் யூ. குழந்தைகளுக்கு தேவையான 2 முக்கியமான வார்த்தைகள் ப்ளீஸ் அண்ட் தேங்க் யூ. ப்ளீஸ் சொல்லி எந்த பொருளையும் கேட்கணும். தேங்க் யூ வந்து இப்ப நம்ம படிச்ச மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் தேங்க் யூ சொல்லணும். அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்கறதுக்கு இந்த ஒரு சென்டென்ஸ் போதும். சே ப்ளீஸ் அண்ட் தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஒன், ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். ஆல்வேஸ் டெல் த ட்ரூத் அப்படின்னா எப்பவுமே உண்மையவே சொல்லு அப்படின்னு அர்த்தம். எப்பவும் உண்மையை சொல்லு அப்படிங்கிறது தான் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். இல்ல ஸ்பீக் த ட்ரூத்ன்னு கூட நீங்க பேசலாம். அதாவது எப்பவும் உண்மையை பேசுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே. லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே. இதோடைய அர்த்தம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க. லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே. எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும். டெய்லி வேற, எவ்ரிடே வேற. டெய்லினா தினமும். எவ்ரிடே அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நீங்க அழுத்தமா சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ளே அவுட் சைட் டு ஸ்டே ஆக்டிவ். ப்ளே அவுட்சைட் டு ஸ்டே ஆக்டிவ். சுறுசுறுப்பாக இருக்க வெளியே போய் விளையாடு அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை சொல்றீங்க. இப்போ நிறைய பசங்க வீடியோ கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் இந்த மாதிரியே போறாங்கன்றனால இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ப்ளே அவுட்சைட் டு ஸ்டே ஆக்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ட்ரிங்க் plenty of water throughout the day. ட்ரிங்க் plenty of water throughout the day. நாள் முழுக்க நிறைய தண்ணி குடி அப்படின்னு சொல்றோம். த்ரூ அவுட் த டே அப்படின்னா ஃபுல் டே, நாள் முழுக்க அப்படின்னு சொல்றது தான் இந்த த்ரூ அவுட் த டே. ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும். சாதாரணமா என்ன சொல்லுவோம்னா ட்ரிங்க் வாட்டர், தண்ணி குடி. ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் அப்படின்னா நிறைய தண்ணி குடின்னு அர்த்தம். ட்ரிங்க் மோர் வாட்டர் அப்படிங்கிறத விட ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் அப்படின்னா நிறைய தண்ணி குடி அப்படிங்கிறத அர்த்தம். த்ரூ அவுட் த டேனா ஒரு நாள் முழுக்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ரைட். ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ரைட். இதோடைய அர்த்தம் எது சரியோ அதுக்காக நில்லுன்னு சொல்றோம். எது சரியோ அதுக்காக நில்லு. இல்லனா சரியானதுக்காக நீ நில்லு அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையனை எழுப்பி விடுறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்டாண்ட் அப். இதுவே நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? இந்த இந்த செயலுக்காக நீ எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லுவோம். அதை கூட நம்ம ஸ்டாண்ட் அப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ரைட். சரியானதுக்காக நீ நில்லுன்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆஃபர் ஹெல்ப் டு அதர்ஸ் இன் நீட். ஆஃபர் ஹெல்ப் டு அதர்ஸ் இன் நீட். பேசிக்கா சொல்லணும்னா ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை இவ்வளோ பெருசா சொல்லியிருக்கோமே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆஃபர் ஹெல்ப் டு அதர்ஸ் இன் நீட். அதாவது தேவையில இருக்கவங்களுக்கு, அடுத்தவங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உன்னுடைய உதவிய குடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆஃபர் ஹெல்ப் டு அதர்ஸ் இன் நீட். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸசைஸ் ரெகுலர்லி. எக்ஸசைஸ் ரெகுலர்லி. தினமும் இல்லைன்னா ரெகுலரா உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இந்த 2 வார்த்தையே போதுங்க. இத தாண்டி நீங்க டூ எக்ஸர்சைஸ் ரெகுலர்லின்னு நெறைய பேர் சொல்றத நம்ம பார்த்திருப்போம். பட் அப்படி சொல்ல வேண்டாம். எக்ஸர்சைஸ் ரெகுலர்லியே போதும். நெக்ஸ்ட் ஒன், ஈட் அ ஹெல்தி டயட். ஈட் அ ஹெல்தி டயட். ஆரோக்கியமான உணவ சாப்பிடு அப்படின்னு சொல்றது தான் ஈட் அ ஹெல்தி டயட். ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான உணவு அப்படின்னா ஹெல்தி ஃபுட் தானே வரணும். இங்க ஏன் ஹெல்தி டயட்ன்னு வந்திருக்கு அப்படின்னா, டயட்னாலும் சாப்பாடு தான், ஃபுட்னாலும் சாப்பாடு தான். நெறைய பேர் டயட் அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் பண்றவங்க டயட்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத தான் நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கோம். டயட்னா இத்துணூண்டு சாப்பாடு, அது வந்து கம்மியான அளவான சாப்பாடு அப்படிங்கிறத குறிக்கிறதா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்.
பட் எக்ஸாக்ட்டான அர்த்தம் அது கிடையாது. டயட்னா உணவு. ஹெல்தி டயட்னா நல்ல ஆரோக்கியமான உணவுன்னு அர்த்தம். ஈட் அ ஹெல்தி டயட். நல்ல ஆரோக்கியமான உணவ சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டே பாசிட்டிவ். ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னா எந்நேரமும் ரொம்ப நேர்மறையா இரு, பாசிட்டிவா இரு அப்படின்னு சொல்லி தரீங்க. ஸ்டே பாசிட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னா நேர்மறையா இருக்கிறது. நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறையா இருக்கிறது. ஸ்டே பாசிட்டிவ், டோன்ட் பி நெகட்டிவ் அப்படின்னு வேணா நீங்க சேர்த்துக்கலாம். எப்பவுமே நேர்மறையா இரு, பாசிட்டிவா இரு. எதிர்மறையா, நெகட்டிவா இருக்காத அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் சே எக்ஸ்கியூஸ் மீ when interrupting others. சே எக்ஸ்கியூஸ் மீ when interrupting others. இதோடைய அர்த்தம் அடுத்தவங்க பேசும்போது நீ குறுக்க பேசினா எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தைய சொல்லு அப்படிங்கிறீங்க. சே எக்ஸ்கியூஸ் மீ when interrupting others. interrupting அப்படின்னா நடுவுல போய் பேசுறது இல்லனா குறுக்க பேசுறது. இதத்தான் வந்து interrupting அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் be responsible for your actions. be responsible for your actions. இதோடைய அர்த்தம் உன்னுடைய செயல்களுக்கு நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்றது. நீ என்ன செய்றியோ அது நீ தெரிஞ்சுதான் செய்ற. ஸோ நீ தான் அதுக்கான பொறுப்பு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யோர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை சொல்லி கொடுக்கறது மூலமா அடுத்தவங்கள ப்ளேம் பண்றத அவங்க விட்டுருவாங்க. அதாவது அடுத்தவங்கள குறை சொல்றத அவங்க விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெல்ப் வித் ஹவுஸ் ஹோல்ட் chores. ஹெல்ப் வித் ஹவுஸ் ஹோல்ட் chores. வீட்ல செய்யக்கூடிய அன்றாட வேலைகளுக்கு நீ உதவி பண்ணு அப்படின்னு சொல்றோம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வீட்ல செய்யக்கூடிய அன்றாட வேலைகள் இதை என்ன வார்த்தையில இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஹவுஸ் ஹோல்ட் chores அப்படின்னு சொன்னாலே வீட்ல செய்யக்கூடிய நம்ம பேசிக்கான நீடட் ஒர்க்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹவுஸ் ஹோல்ட் chores-ன்னு சொல்றோம். ஹெல்ப் வித் ஹவுஸ் ஹோல்ட் chores அப்படின்னா அந்த வேலைகள் செய்யறதுக்கு நீயும் உதவி பண்ணு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்கூல் காலேஜ் போறவங்க எல்லார்ட்டையும் நம்ம சொல்ல முடியும். ஸ்டடி ஹார்ட் அண்ட் டூ யோர் பெஸ்ட். ஸ்டடி ஹார்ட் அண்ட் டூ யோர் பெஸ்ட். நல்லா படி, சூப்பரா படி அண்ட் உன்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க பெர்ஃபார்ம் பண்ணு. இதை தான் சொல்லியிருக்கோம். ஸ்டடி ஹார்ட் அண்ட் டூ யோர் பெஸ்ட். நமக்கு ஆல்ரெடி ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா தெரியும். ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஹார்ட் அப்படின்னா நல்ல வேலை பாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஸ்டடி ஹார்ட் அப்படின்னா நல்ல படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவாய்ட் யூசிங் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ். அவாய்ட் யூசிங் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ். பழிச்சொற்கள் பேசுறத தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்றது தான் இதோடைய மீனிங். அவாய்ட் யூசிங் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ். பழிச்சொற்கள் இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மனச மத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள். நெக்ஸ்ட் ஒன் அவாய்ட் பீயிங் greedy. அவாய்ட் பீயிங் greedy. பேராசைப்படுவத தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க. greedy அப்படின்னா பேராசைப்படுவது. அவாய்ட் பீயிங் greedy அப்படின்னா பேராசையாக இருப்பவனாக இருக்காத இல்லைன்னா தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல்வேஸ் apologize if you hurt someone. ஆல்வேஸ் apologize if you hurt someone. யாரையாவது நீ ஹர்ட் பண்ணிட்டேன்னா யாரையாவது நீ புண்படுத்திட்டேன்னா apologize பண்ணு, சாரி சொல்லு, மன்னிப்பு கேளுன்னு சொல்றீங்க. ஆல்வேஸ் apologize if you hurt someone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பிலீவ் இன் yourself. பிலீவ் இன் yourself. உன்னையே நீ நம்பு அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ். பிலீவ் இன் yourself. நெக்ஸ்ட் ஒன் லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக்ஸ். லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய தவறுகள்ல இருந்து நீயே கத்துக்கோன்னு சொல்றது தான் லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் கிவ் அப் ஈஸிலி. டோன்ட் கிவ் அப் ஈஸிலி. இதோடைய அர்த்தம் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுடாத அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாச்சு, அந்த நேரத்துல டோன்ட் கிவ் அப் ஈஸிலி. அது வேணான்னு அவ்வளோ சீக்கிரம் விட்டுடாத அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 30 சென்டென்ஸுமே உங்க கிட்ஸ் கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்ல வேண்டிய சென்டென்சஸ். ஒரு நல்ல பீஸ் ஆஃப் அட்வைஸா இருக்கலாம். எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்களை சொல்லித் தரக்கூடிய சென்டென்சஸ் தான். நம்ம படிச்ச இந்த 30 சென்டென்ஸ்ல எந்த 3 சென்டென்சஸ நீங்க கண்டிப்பா உங்க பசங்களுக்கு சொல்லி தந்தே ஆவீங்க, அவங்க கிட்ட சொல்லியே ஆவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத என்னாலயும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த 5 டேஸ் சீரிஸ் ஃபுல்லா பாருங்க. அப்போ உங்க குழந்தைங்க கூட பேசுறதுக்கு, இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நெறைய சென்டென்சஸ் நீங்க கத்துக்க முடியும்.
நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். இதே மாதிரி யாராவது பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.